குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு. இந்த கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு என்ன வேணும்னா, ஒரு 3-4 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், பட் ஆனால் நான் ஆட் பண்ண மாட்டேன். பூண்டு வேணுனாலும் போட்டுக்கலாம், பட் பூண்டும் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ வெங்காயம், கத்திரிக்காய் இதை மட்டும் கட் பண்ணிட்டேன். வாசனைக்கு வேணால் ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கலாம், சும்மா ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போது அதெல்லாம் போட்டு கடாயில் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அதோட கத்திரிக்காயும் வெங்காயமும் கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை, நான் இதுலேயே பெருங்காயமும் ஆட் பண்ணிட்டேன். இதை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி வச்சுருப்போம் இல்லையா, புளி தண்ணி அதில் கொட்டிடுங்க. புளி தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் சாம்பார் பொடி, நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, நீங்கள் கடையில் வாங்கி பண்ணுவீங்க அப்படின்னாக்கா அந்த சாம்பார் பொடி அது போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு நல்லா கெட்டியாகிற டைமில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் காரக்குழம்புலாம் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக முடிச்சக்கப்புறம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். Until then, bye bye.